ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ண வேண்டாம், ஏன்னா நம்ம இதை அரைக்க தான் போகிறோம். இப்போது இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இதை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சா போதும். அடுத்ததான் இதை நம்ம ஒரு சாஸ்பேனில் ஊற்றிக்கலாம். இது கூட ஒரு 6 பல் பூண்டை இந்த மாதிரி நசுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் 2.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பத்தலை அப்படின்னா செக் பண்ணிவிட்டு பின்னாடி கூட சேர்த்துக்கலாம். அதனால் இப்போது 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்ததாக இதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போது இதை மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது நல்லா சுண்டி வர வரைக்கும் நம்ம கொதிக்க வைக்கணும். அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. இதை நம்ம திரும்பவும் மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா திக்காயிடுச்சு. இந்த சமயத்தில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஊற வச்சு அந்த புளி கரைசலை இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி சேர்த்தா போதும், ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்லை. இப்போது இந்த தக்காளி புளியோடு சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த தக்காளி நல்லா வற்றி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம இதை இறக்கிட்டு ஒரு ஃப்ரை பேன் வச்சுக்கலாம். இதில் ஒரு 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. தொக்குக்கு நல்லெண்ணெய் ஊற்றணும் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கடுகு நல்லா வெடிச்சிட்ருக்கு. இந்த சமயத்தில் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 3 கொத்து கருவேப்பிலை இலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 2 கட்டி பூண்டை இந்த மாதிரி நீளமாக நறுக்கி எடுத்துக்கோங்க. பூண்டு ரொம்ப சின்ன சின்ன பூண்டாக இருந்தது அப்படின்னா கட் பண்ண தேவையில்லை, அப்படியே கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். பூண்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு இதில் சேர்த்துக்கோங்க. அடுப்பை ஹையில் வச்சிட்டோம் அப்படின்னா அதில் உள்ள எண்ணெயெல்லாம் வெளியில் தெரிச்சிரும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போது இதை நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. இப்போது இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த சமயத்தில் நம்ம இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லத்தை பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தய பொடியையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போது இதில் உள்ள எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ பாருங்கள், இதில் உள்ள எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப சுவையான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.